ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என கோயபிள் ஸ்பானி பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார். அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாடு மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார். அருவருப்பு அரசியல் செய்கிறார். சாடிஸ்ட் மனநிலையை நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இதுவரை 33% அதிகமாக பெய்து உள்ளது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் இயல்பளவு 441.2 மில்லிமீட்டர். ஆனால் இந்த ஆண்டு 588.2 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற பெயரில் முன்னாள் பிரதமர் நேரு குறித்து அவதூறாக பேசி பரத் பாலாஜி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்விஷயத்தில் தலையிட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மாநில தலைவர் உமா பாரதி தலைமையில் மதுரையிலிருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளது. வரும் ஜனவரி 3 அன்று தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவு பெறும் போது தமிழக கவர்னரை சந்தித்து பாஜக மகளிர் அணி சார்பில் தங்கள் கோரிக்கை மனுவை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2025 ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவை மினி பாகிஸ்தான் என அழைத்த மகாராஷ்டிர மாநில மந்திரிக்கு பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதசார்பின்மை மற்றும் மத நல்லிணக்கத்தின் கோட்டையான கேரளாவிற்கு எதிராக சங் பரிவாரத்தால் நடத்தப்படும் வெறுப்பு பிரச்சாரங்களை இதுபோன்ற சொல்லாட்சிகள் பிரதிபலிக்கின்றன என தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சியை தற்காலிக முதல்வர் என அழைப்பது வேதனை அளிக்கிறது என்று டெல்லி மாநில துணைநிலை ஆளுநர் சக்சேனா தெரிவித்த நிலையில் ஆளுநர் மாளிகை பாஜகவின் பினாமி ஆபீஸ் என அதிர்ச்சி பதிலடி கொடுத்துள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா தற்போது புத்தாண்டுக்கு முந்தைய தினத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. மோசமான ஃபார்ம் காரணமாக ரன் குவிக்க ரோஹித் சர்மா திணறி வருகிறார். இதனால் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்ற குரல் வலுத்து உள்ளது. இந்த நிலையில் சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கு பிறகு ஓய்வு பற்றி அறிவிப்பார் என கூறப்படுகிறது.